என்ன ராஜன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா? சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வா வா நடந்துட்டே பேசலாம். என்ன பேசாம வர? எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒன்று கொடுத்தல ஒட்டின்னு இருக்கிறது? நமக்குன்னு பெருசா ஆசைகள் இல்லாட்டியும் குழந்தைகள் பெருசாயிட்டா அவ வளர வளர அவளோட ஆசைகளும் சேர்ந்து வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. வாசமான பேச்சு. கூடுவாஞ்சேரி தாண்டி எப்பவோ ஒரு மனம் வாங்கி போட்டிருந்தேன். அதுல சின்னதா ஒரு வீடு கட்டலாமேன்னு ஒரு எண்ணம். பேஷா கட்டு. தோப்பனாத காலத்தை விட நம்ம காலம் ஒரு படி மேல இருக்கணும். நம்ம காலத்தை விட நம்ம பிள்ளைங்க காலம் இன்னொரு படி மேல இருக்கணும். நம்மளை பெற்றவங்களுக்கு நம்ம செய்யற நன்றி கேட அதுதான். அதெல்லாம் மனசுல வச்சுதான் ஆரம்பிக்கிறேன். அந்த பகவான் தான் முடிச்சு வைக்கணும். எல்லா வகையிலையும் லோனு அப்படி இப்படின்னு உருட்டி புரட்டி தான் செய்யணும். யாருமே பணத்தை மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு வீடு கட்டுறது இல்ல. ஊரு கூடி தேழுகிற மாதிரி தான் வீடு கட்டுற சமாச்சாரம். சுப காரியம் தைரியமா செய்யலாம். கேட்ட இடத்துல மட்டும் இல்ல, கேட்காத இடத்துல கடன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, கொடுக்குற மனசு இருக்கிறவா நல்ல காரியத்துக்கு தாராளமா பணம் கொடுப்பா. நான் சொல்றேன் கேட்டுக்க. நீ ஒன்றும் கவலையப்படாத. இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன். நான் அவர்கிட்ட பணிவா பேசி உனக்கு கடன் வாங்கி தரேன். சரி சரி விட, நான் பேசுறேன். பேச ஏற்பாடு பண்றேன். நான் அப்புறம் ஒரு போன போன வேடா. ஏங்க ஒண்ணு இல்லைங்க, அது ஆட்டோல வரும்போது நான் உங்ககிட்ட நிறைய பேசினேன். எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு வந்தீங்க தான் நினைச்சேன். ஆனா இறங்கும் போது தான் பார்த்தேன் ஹெட்போன் போட்டிருந்தீங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது நான் பேசினேன் எதுவுமே நீங்க கேட்கலன்னு. என்னங்க நிஜமாவே உங்களுக்கு நான் அடையாளம் தெரியலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏங்க ஏங்க உமா, மாடியில கோதுமை காய போட்டிருக்கேன். பக்கத்துல பக்கெட் இருக்கு, கொஞ்சம் அள்ளிட்டு வந்துடுமா? இப்ப என்னமா அவசரம்? அப்புறமா எடுத்துக்கலாம். இப்ப எடுத்துட்டு வந்துட்டேன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே கொண்டு போய் மிஷின்ல அரைச்சிட்டு வந்துருவேமா. இவங்க வேற. நீயே வந்து அப்புறம் எடுத்துக்கோமா. நேக்கு மூட்டு வலி, மாடி ஏற முடியாதோன்னு செத்த அள்ளிட்டு வாயண்டி. இவங்க நேரம் காலம் தெரியாம. நீங்க எங்க சிரமப்பட்டு இதெல்லாம் அள்ளிக்கிட்டு? அம்பி கிட்ட சொன்னா அவன் அள்ளி தரான். காகத்துக்கு எள்ளு சாதம் நீங்களா வச்சது? கமகமன்னு வாசனை தூக்குது. அம்மா இவர் யாரு? ஓ, ஆட்டோ டிரைவரா? நானே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து பார்த்து கண்ணி ஒரு மாதிரி மயமயன் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு போகும்போது வரும்போதும் ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு இருக்கேன். காலையில் ஆபீஸ் போகும்போது இங்க பிக்கப் பண்ணி என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணணும். ஆபீஸ் முடிச்சதும் அங்க பிக்கப் பண்ணி என்ன வீட்டில் டிராப் பண்ணணும். பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. என்ன சார் நீங்க மட்டும் தான் பணம் கொடுக்குறீங்களா? என் ஆட்டோல தினம் சவாரி பண்ற எல்லாருமே பணம் தான் சார் கொடுக்குறாங்க. நீங்க மட்டும் தான் பணம் வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க. என்ன நீங்க தான் நோட்டை அச்சடிக்கிறீங்களா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஆட்டோ ஓட்டுற டிரைவர், நீ வந்து கேட்ட என்னது? என்ன சொன்னீங்க? ஏய், ஆஃப்டர் ஆல் ஆட்டோ டிரைவரா? ஹலோ, மரியாதையா பேசுங்க. ஏசி ரூம்ல சேர்ல உட்காந்துக்கிட்டு வரிசையா கம்ப்யூட்டர் பார்த்து பட்டன் தட்டிட்டு இருக்கிறது உங்க பொழப்பு. நாங்க அந்த மாதிரி கிடையாது. வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, நேரங்காலம் பார்க்காம வேர்வை சிந்தி உழைக்கிறவங்க நாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஃபூல்ஸ் தான் பிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்ன மாதிரி மெண்டல் ஒர்க் தான் பண்ணுவாங்க. உன்னோட ஒரு வார கலெக்ஷன் என்னோட ஒரு நாள் செலவு தெரியுமா? ஊதாரித்தனம் பண்றது ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஊதாரின்னு யார் சொன்னா? நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். என்னோட ஸ்டேட்டஸ்க்கு உன்ன மாதிரி ஆட்டோ டிரைவர்ட்ட நின்னு பேசுறதே தப்பு. லிவிட் பத்து, எல்லாரும் மனுஷாதான். சம்பாத்தியத்துக்கு அவ ஒரு வேலை பாக்குறா. நீ எதுக்கு தேவையில்லாம ஆட்டோ டிரைவர் அது இதுன்னுட்டு? ஏய் என்ன பலராம், நேத்து வந்து ஆட்டோ டிரைவருக்கு பரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யார் மனசையும் காயப்படுத்த கூடாது, அவ்வளவுதான். 50க்கு 60க்கு ஆட்டோ ஓட்டுற டிரைவர் மீட்டருக்கு மேல கேட்டு தலையை சொரிஞ்சுட்டு இருக்க இவன் என்ன எதிர்த்து பேசுறான்? ஏய், என்ன பத்தி என்ன வேணா பேசு. என் தொழிலை பத்தி தப்பா பேசுறேன், பயங்கரமா கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஆமா, பெரிய ராக்கெட் தொழில். ஹலோ, தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் தேவைக்கு மேலே வாங்கிப்பீங்க. என்ன பெரிய ரவுடியா நீ? இதுதான் இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வீடு தரக்கூடாதுன்னு சொல்றது.
ஐ வில் டாக் டு ரெட்டியார். யோ போயா, போய் ஆட்ட வேணா பேச போயா. பரத் பேச ப்ளீஸ் பரத், என் கூட வாங்க. என்ன, நான் சொல்றேன் என்ன கேளுங்க. பேசுறேன் பாருங்க. என் கூட வாங்க வாங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க வாங்க. இதான் நம்ம வீடு கட்ட போற இடம். இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. இங்க நின்னா எப்படி? வாங்க. ஏய் எல்லாரும் கீழே பார்த்து வாங்க, முள்ளு நில்லு குத்த போறது. ஆ, நல்லா பாத்துக்குங்க. இதுதான் நம்ம வீடு கட்ட போற இடம். என்னப்பா இது பாலைவனம் மாதிரி இருக்கு? இங்க நம்ம குடி வந்தா போறதுக்கும் வரத்துக்கும் 2 ஒட்டகம் வாங்கணும் போல இருக்கு. இவன் ஒருத்த. டேய், எல்லா ஏரியாவும் ஒரு காலத்துல இப்படி தாண்டா இருந்திருக்கும். இன்னைக்கு பல பங்களாக்கள், பிளாட்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு கான்கிரீட் காடா இருக்கிற கோடம்பாக்கம் ஒரு காலத்துல என்னவா இருந்தது தெரியுமா? என்னவா இருந்தது? ஆர்காட் நவாபோட குதிரைகளை கட்டி வைக்கிற குதிரலாயமா இருந்தது. கோடாபாக்னா ஹிந்தியில குதிரைகளை கட்டி வைக்கிற இடம்னு அர்த்தம். கோடாபாக் தான் இன்னைக்கு கோடம்பாக்கம்னு அடுத்து. அப்படியா? தகவலுக்கு நன்றி. ஏப்பா இங்க வீடு கட்டி முடிக்க எத்தனை நாள் ஆகும்? பகவானுக்கு தான் தெரியும். ஆமா, எல்லாம் அவர் செயல். ஏன்பா, நேக்கும் என் ஆத்துக்காருக்கும் வந்தா போனா தங்கறதுக்கு தனியா ஒரு ரூம் வேணும்பா. பேஷா, மொட்டை மாடி காலையா தான் இருக்க போகுது. குருவிக்காரங்க மாதிரி டென்ட் அடிச்சுக்கோங்க. பாருங்கப்பா இவனை. டேய் சும்மா இருடா. அவளுக்கு டென்ட் எல்லாம் பத்தாது. வெட்ட வெளியில தங்கிப்பா. புடி. ஏன்பா, எங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா ரூம் இருக்குல்ல? ஒரே ரூம்ல ஸ்கிரீனை போட்டு இருங்களே. ஏண்டி, நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே சொந்த வீடை கட்ட போறோம். இதுல ஆளுக்கு ஒரு ரூமை கட்டிட்டு உள்ள போய் கதவை சாத்திண்டா என்ன அர்த்தம்? சாரிமா. வாங்க சார். வாங்க ஹலோ இன்ஜினியர் சார். சார். வணக்கம். வணக்கம். சாரி, கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதனால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. பரவாயில்ல. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, நாங்களும் ஜஸ்ட் இப்பதான் வந்தோம். ஓகே ஓகே ஓகே. இதான் சார் நம்மளோட பிளான். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாரலட்சுமி, இதான் சார் நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. எப்படி இருக்க? பிளானை பார்த்தா இப்போ உங்களுக்கு கட்டம் கட்டமா தான் தெரியும். கட்டடம் கட்ட ஆரம்பிச்சாதான் எல்லாமே புரியும். ஆமா, இதுல ஒண்ணும் புரியாது. ஆமா மேடம். இங்க வா. எஸ்டிமேஷன் எவ்வளவுன்னு சொல்றதா சொன்னீங்க? அதை கால்குலேட் பண்ணி அப்புறமேல் தான் சொல்ல முடியும் சார். இப்போதைக்கு பிளான் மட்டும் ரெடியா இருக்கு. ஏய் ஷோ. சார் இங்க தான் ஹால் வருது. இந்த ஏரியால வந்துரும். அந்த இடத்துல சாமி ரூம், இது பெட்ரூம், இங்க இன்னொரு பெட்ரூம் வருது சார். இங்க கிச்சன், அங்க ஒரு ஸ்டோர் ரூம் வருது சார். 2 பெட்ரூம்லயுமே நம்மளுக்கு அட்டாச்டு பாத்ரூம் வந்துரும் சார். வெளியில காமன் டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே வந்துரும் சார். இங்க மொட்டை மாடிக்கு போற படியை வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். வீட்டை சுத்தியும் காமன் வால் வந்து 2 அடிக்கு வந்துரும் சார். மாடியில கன்னி மூலையில ஹைட்டா வாட்டர் டேங்க் பிளான் பண்ணிருக்கோம் சார். இங்க ஈசானி மூலையில போர் போட்டு படிக்கட்டி கீழே கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சார். திருப்தியா சார்? உங்களுக்கு வேணும்னா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கார்டன், லான் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துறோம். அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபர்னிச்சர்ஸ், மாடுலர் கிச்சன் செட்டப் இதெல்லாமே நாங்களே பண்ணி தரோம். என்ன, எல்லாமே பணம் தான் சார். ஏ சார், மொத்த கான்ட்ராக்ட்ல நீங்களே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவேளா? சாரி மேடம், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கான்ட்ராக்ட் எடுக்கிறதெல்லாம் நாங்க பண்றது இல்ல மேடம். ஏன்னா செங்கல், சிமெண்ட், மணல், கம்பி எல்லாமே நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே போகுது. நாங்க ஒரு அமௌண்ட் சொல்ல அப்புறம் அது கட்டுப்படி ஆகாம கட்டடம் மேல மேல வளர வளர அமௌண்ட்டும் அதிகமாகுது. அப்புறம் ஏதோ கான்ட்ராக்ட்காரன் தான் கொள்ள அடிச்சிட்டான்னு வீணா கெட்ட பேரு. தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. அதுவும் இல்லாம கரண்ட்ல என்ன லேபரோ அதையும் கொடுத்துருங்க. நியாயமா எங்களுக்கு சேர வேண்டிய சர்வீஸ் சார்ஜை எங்களுக்கு கொடுத்தா போதும். தலை, வண்டியை நீ எப்படி வேணாலும் ஓட்டிக்க. எவன் மேல வேணாலும் இடி. எவனாவது பேமானி கேட்டான்னா உள்ள தலை இருக்குதுன்னு சொல்ல. ஏன் உள்ள முண்டா இருக்குதுன்னு சொல்றேன். நீ என்ன வேணா சொல்லுங்கண்ணா. சபா. சரி, எப்படி போறது இப்போ? அட்ரஸ் நான் சொல்லுங்க. என்னது அட்ரஸா? திடீர்னு அட்ரஸ் கேட்டா எப்படி? உன் வீட்டு நீ தானே வழி சொல்லணும். என் வீடுதான்.
நான் சரக்கு அடிக்கும் போது வீடு ரைட்ல இருந்தது, அப்புறம் லெஃப்ட்ல வந்தது. இந்த ரைட்டு லெஃப்ட்னா என்னது? அண்ணா ஏன்னா குஷ்டு வந்து ஏன் உயிர் எடுக்கிற? நீ டென்ஷன் ஆகாத கண்ணு, நாங்களா கண்டுபிடிச்சிக்கிறோம். ஐயா அதெல்லாம் சரி வராது. இதை பாரு, நான் வண்டி நிறுத்துறேன், நீ வழி கேட்டு சொல்லதுக்கு அப்புறம் கூட்டு போறேன். எனக்குன்னு வந்து வாங்கிது பாரு சவாரி. இத புடி சொல்றேன், அட்ரஸ் தெரியலனாலும் நாங்க கொஞ்சம் டீசென்டான பார்ட்டி. ஏன்னா உயிர் எடுக்கிறீங்க? டேய், இந்த மீன்பாடி வண்டி ஓட்டுறான முன்சாமி, அவன் ஊடு தெரியுமா உனக்கு? மீன்பாடி வண்டி ஓட்டுற முனுசாமியா? எனக்கு தெரியாதுப்பா. டேய், நான் தான்டா மீன்பாடி வண்டி ஓட்டுற முன்சாமி கஸ்மாலம். என் ஏரியாவில வந்து என்ன தெரியாம ஏன்டா நின்னுட்டு இருக்க? ஏய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அட்ரஸ் கேட்ட தெரியாதுன்னு சொன்னா என் மேலே கை வைப்பியா நீ? பாரு குச்சி